20 பெட்டிகளுடன் இயங்க இருக்கும் இரண்டாவது வந்தே பாரத் ரயில் 14 ரயில்களில் பொது பெட்டிகள் இணைப்பானது தள்ளிவைப்பு. தூத்துக்குடி மற்றும் செங்கோட்டை ஆகிய ரயில்களின் சேவையில் மாற்றம். பெங்களூரு கிழக்கு ரயில் நிலையம் தற்காலிகமாக மூடல். இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெற்கு ரயில்வேயில் முதல் 20 பெட்டிகளுடன் வந்தே பாரத் ரயிலாக நம்ம திருநெல்வேலியிலேருந்து சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலை இயக்குனாங்க. அதாவது ஆரம்பத்தில் 8 அப்புறம் 16 அப்புறம் 20 பெட்டிகள் மக்களின் வரவேற்பை அதிகமாக கொண்டு தற்போது அதே மாதிரி கேரளாவில் திருவனந்தபுரத்துலேருந்து மங்களூர் போகிற ட்ரெயினும் 20 பெட்டிகளுடன் கூடிய ரயிலாக தான் இயங்கி கொண்டிருக்கு. இதே இதில் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது மங்களூர்லேருந்து ஒரு ரயில் புறப்படும். அது 8 பெட்டிகளோடு இயங்கிட்டு இருக்கு. அந்த ரயில் ரொம்ப விரைவில் 20 பெட்டிகளுடன் இயங்க இருக்கு. இந்த 20 பெட்டிகள் கூட வந்தே பாரத் ரயிலானது ஆலப்புழா எர்ணாகுளம் வழியாக செல்லும் ட்ரெயினில் இணைக்கி இருக்காங்க. ஆல்ரெடி கேரளாவில் ஓடுற 2 வந்தே பாரத் ரயிலில் ஒன்றில் 20 பெட்டிகளோடு இயங்கிட்டு இருக்குது. அடுத்து இரண்டாவது ரயிலும் 20 பெட்டிகளோடு இயங்க இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக இதுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் 14 ரயில்கள் பொதுப்பெட்டிகள் இணைப்பு தள்ளி வைப்புன்னு. ஸோ அந்த டேட்டு மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதம் வரைக்கும் எந்தெந்த ரயில்களில் இந்த எக்ஸ்டென்ஷன் பொருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஈரோடு சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் ஈரோடு, சென்னை சென்ட்ரல் ஹைதராபாத் மற்றும் ஹைதராபாத் சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில், நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா, ஆலப்புழா சென்னை சென்ட்ரல், ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் மைசூர், மைசூர் சென்னை சென்ட்ரல் காவேரி எக்ஸ்பிரஸ், கொச்சிவெளி நிலம்பூர் ரோட், நிலம்பூர் ரோட் கொச்சிவெளி ராஜிராணி எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி எர்ணாகுளம் வாரம் இருமுறை ரயில், புதுச்சேரி மங்களூர், மங்களூர் புதுச்சேரி, புதுச்சேரியிலிருந்து மொத்தமாக மங்களூருக்கு 2 ரயில்கள் இயக்கப்படுது. இந்த 2 ரயில்களிலுமே இந்த மாற்றம் வர இருக்கு. விழுப்புரம் காராக்பூர், காராக்பூர் விழுப்புரம், புதுச்சேரி கன்னியாகுமரி, கன்னியாகுமரி புதுச்சேரி, சென்னை சென்ட்ரல் பாலக்காட், பாலக்காட் சென்னை சென்ட்ரல், திருநெல்வேலி புருலியா, புருலியா திருநெல்வேலி ஆகிய 14 ரயில்களில் இப்போ என்ன பெட்டிகளில் இருக்கோ அதே பெட்டிகளில் இந்த ரயில்கள் இயங்க இருக்குது. இதில் கூடுதல் பொது பெட்டிகளானது இருக்காது. 2, 3 இப்போ என்ன காம்போசிஷன் அதோ காம்போசிஷன்லாம் போகும். ஆனால் எல்லா ரயில்கள்லையும் 4 பொது பெட்டிகள் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெகு விரைவில் இதுக்கான அறிவிப்பானது வெளிவரலாம். இந்த மாற்றமானது மார்ச் மாதம் வரைக்கும் நீட்டித்த நடைமுறையில் இருக்க உள்ளது. கூடுதல் பொது பெட்டிகள் இணைக்கும் போது எல்லா ட்ரெயினில் ஒரு ஸ்லீப்பர் அல்லது தேர்ட் ஏசி பெட்டிகள் ரிமூவ் பண்ணி தான் அதுக்கு பதிலாக கூடுதல் அன்ரிசர்வ் பெட்டி இணைப்பாங்க. பெங்களூரு கிழக்கு ரயில் நிலையமானது வருகின்ற மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து மூடப்பட இருக்கிறது தற்காலிகமாக. ஏன் என்றால் 3 மற்றும் 4வது பாதைகள் அமைக்கிறதுக்காண்டி இந்த ஒரு மாற்றமானது செய்யப்பட்டிருக்கு. இதனால் கீழ்காணும் ரயில்களுக்கு பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் ஸ்டாப்ஸ் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த ரயில்கள்னு பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 16021 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மைசூரு காவேரி எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 16220 திருப்பதி சாமராஜநகர் எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 12657 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பெங்களூரு சூப்பர் ஃபாஸ்ட் மெயில், ட்ரெயின் நம்பர் 16231 கடலூர் போர்ட் மைசூர் எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 16235 தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 16525 கன்னியாகுமரி கேஎஸ்ஆர் பெங்களூரு எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 16519 கேஎஸ்ஆர் பெங்களூரு ஜோலார்பேட்டை மெமு, ட்ரெயின் நம்பர் 12609 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மைசூர், ட்ரெயின் நம்பர் 11013 லோகமாநிலத்தில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 12557 தார்பங்கா மைசூர் பக்மதி எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 66550 கேஎஸ்ஆர் பெங்களூரு ஜோலார்பேட்டை மெமு, ட்ரெயின் நம்பர் 66549 ஜோலார்பேட்டை கேஎஸ்ஆர் பெங்களூரு மெமு ஆகிய 12 ரயில்கள் வருகின்ற மார்ச் 13ஆம் தேதி முதல் பெங்களூர் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்காது. ட்ரெயின் நம்பர் 16791 தூத்துக்குடி பாலக்காட் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற பிப்ரவரி 19 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி கொல்லம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது கொல்லத்திலிருந்து புறப்படும். ட்ரெயின் நம்பர் 16792 பாலக்காட் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி 19 மற்றும் 28ஆம் தேதிகளில் புறப்படும். பாலக்காட் தூத்துக்குடி ரயிலானது பாலக்காட் கொல்லம் வரை மட்டுமே இயக்கப்படும். கொல்லம் தூத்துக்குடி இடையே இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 56809 திருச்சிராப்பள்ளி ஈரோடு பயணிகள் ரயிலானது வருகின்ற பிப்ரவரி 20, 23, 25 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் கரூர் ஈரோடு இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும். ட்ரெயின் நம்பர் 16846 செங்கோட்டை ஈரோடு ரயிலானது வருகின்ற பிப்ரவரி 20, 23, 25, 28 ஆகிய தேதிகளில் கரூர் ஈரோடு இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது செங்கோட்டையிலிருந்து கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 16845 ஈரோடு செங்கோட்டை ரயிலானது வருகின்ற பிப்ரவரி 20, 23, 25, 28 ஆகிய தேதிகளில் ஈரோடு கரூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது கரூர் சந்திப்பிலிருந்து மாலை 3:05 மணிக்கு புறப்பட்டு செங்கோட்டை நோக்கி செல்லும். ஸோ மக்கள் உங்களோட பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க. ஏன்னா பெங்களூர் ஈஸ்ட் ரயில் நிலையத்தில் ஸ்டாப்பேஜ் ரிமூவ் பண்ண போகிறாங்க. அதே போல் பல்வேறு ரயில்கள் பொதுப்பெட்டிகள் குறைவாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் தெளிவாக மக்கள் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.